ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு இட்லி மாவு ரெசிபி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் கிரைண்டரில் அரைக்காமல் மிக்சியில் தான் நான் அரைக்க போகிறேன். ஸோ அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி நான் டீ கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் நான் மெஷர் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஏன்னா நம்ம மிக்சி அப்படிங்கிறதுனால நிறைய குவான்டிட்டி அரைக்க முடியாது. ஸோ அதனால் நான் கம்மியாக எடுத்துக்கிறேன். ஒரு 3 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதே அளவு பார்த்திங்கன்னா 2 டம்ளருக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பச்சரிசி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு தோசையும் சுடும்போது நல்ல முறுமுறு நல்ல கிறிஸ்பியாக வரணும்னா இந்த பச்சரிசியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சரி அந்த சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி அண்ட் தோசை ரெண்டுமே வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது உளுந்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே டீ டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயம் சேர்க்கறதுனால தோசையோட கலர் மட்டும் இல்லை, அந்த வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இட்லியோட கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலுமே நம்ம ரெண்டுமே செய்யணும் இல்லையா, அதனால நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது ரெண்டையுமே நல்லா தனித்தனியாக போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே நல்லா கழுவிடுங்க. கழுவுனதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதே தண்ணியை கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம். சப்போஸ் வேணும் அப்படின்னா, இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கீழே ஊற்றிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உளுந்து ஊற வைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியவே நீங்கள் யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க, இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ இப்போ இது ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நல்லா ஒரு 4-5 மணி நேரம் ஊறி நான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி உங்களுக்கு அரிசி தண்ணி வேண்டானா அதை மட்டும் வடிகட்டிட்டு வேறு தண்ணி வச்சு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நம்ம மிக்சியில் தான் அரைக்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் பொறுமையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி நீங்கள் உளுந்தில் சேர்த்தா தான் அரைக்க முடியும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. பொறுமையாக கொஞ்சம் நேரம் விட்டு அரைச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மிக்சியில் அரைக்கும் போது ஹீட் ஆகும் இல்லையா, அதுக்கு ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, அந்த ஐஸ் கட்டியில் 2-3 க்யூப்ஸ் நீங்கள் போட்டுட்டு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சூடு ஹீட் ஆகாமல் அந்த மாவு நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியுமே நான் அரைச்சிட்டேன். அரிசியுமே அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போது இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராக மாவு எப்படி அரைப்போம் நம்ம கிரைண்டரில், ஸோ அதே மாதிரி தனித்தனியாக தான் நான் இன்றைக்கி அரைச்சிருக்கேன். ஒன்றா சேர்த்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா மாவு அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்காது இல்லையா. ஸோ அதுக்காக நான் தனித்தனியாகவே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நல்ல மாவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அடியில் என்னதான் நம்ம உளுந்து போட்டாலுமே நம்ம அரிசி மாவு அடியில் போய் செட்டில் ஆகிடும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா மூடி வச்சுக்கோங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவு இது மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி தொட்டிட்டு தொடச்சி மட்டும் விட்டுருங்க. தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 8 மணி நேரம் போல் இது நல்லா அப்படி உங்களுக்கு பொங்கி வர்றதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் இல்லையா. அதோட ரெஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது 8 மணி நேரமாச்சு நமக்கு கொடுக்கணும். இன்றைக்கி நான் நைட்டு மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே நைட்டில் தான் அரைச்சி வைப்போம். ஸோ அதே மாதிரி தான் நான் நைட்டு அரைச்சி வச்சுட்டேன். இப்போது காலையில் பார்த்திங்க அப்படின்னா மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே பொங்கி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி மாவு பொங்குச்சு அப்படின்னா தான் இட்லியோட தன்மை பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா கல் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போது மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா உளுந்த மாவு மேலே நிற்கும், அரிசி மாவு அடியில் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுட்டு இட்லி தட்டில் நம்ம மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இட்லி பானையில் நம்ம எடுத்து இதை மூடி வச்சுட்டு ஒரு குறைஞ்சது ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இதை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் நம்மக்கிட்ட கிரைண்டர் இல்லை, ஒர்க் ஆகலை, ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ என்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கிரைண்டர் ரிப்பேர் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டான இட்லி அண்ட் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்டான இட்லி கண்டிப்பாக கிடைக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் இட்லி ப்ரீமிக்ஸ் ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெசிபியும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இல்லாத ஒரு டைமில் வந்து இந்த மாதிரி அவசரத்துக்கு அது யூஸ் ஆகும். அரைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இட்லி ப்ரீமிக்ஸ் ரெசிபியும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ரிவாஸ் வெல்த் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.